அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ்குள்ள போயிடுவோம். என்னை வழிநடத்தும் அனைத்து குருமார்களையும் வணங்கி தாழ்த்தந்தை குலதெய்வம் பஞ்சபூதத்தையும் வணங்கி இந்த வகுப்பை துவங்கி. ஓகே. இங்க வந்திருக்க நிறைய பேருக்கு ஜோதிடம்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஜோதிடம்னா என்ன? ஆஹ் உங்களோட ஐடியா என்ன? அதாவது ஒரு காமன் மேனா, அதாவது ஜோதிடமே தெரியாம ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஜோதிடம் எதுக்காக நம்ம பார்க்கணும்? டெய்லி பாத்தீங்கன்னா கேலண்டர்ல ஒரு ஒரு ராசிக்கு இன்னைக்கு இப்படி இருக்கும், இன்னைக்கு இப்படி இருக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஏன் நம்ம ஜோதிடத்தை பாக்குறோம்? ஐடியா இருக்கவங்க சொல்லலாம். அந்த ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் ஏதோ வச்சு சொல்லுவாங்க மேம். ஓகே. சோ ஜோதிடம் அப்படின்றது ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். சோ ஜோதிடம், ஓகேங்களா? ஜோதி தோன்றிய இடம் அப்படின்ட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஜோதின்றது நம்மளோட ஹிந்துயிசத்துல நம்மளோட ஆன்மாவை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம். சோ நம்ம ஒரு விளக்கு ஏத்துறோம் இல்லைங்களா? அந்த தீபத்தை தான் நம்ம ஆன்மான்னு எடுப்போம் இல்லைங்களா? நம்மளோட ஆன்மான்றது ஒரு ஒளியா நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா? அப்போ அந்த ஜோதி தோன்றி எந்த இடத்துல தோன்றுச்சோ அந்த இடம் தான் ஜோதிடம். ஓகேங்களா? ஜோதி தோன்றிய இடம். சோ இந்த ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நேரம் எந்த இடம், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். சோ அந்த காலத்துல, இப்ப நம்ம எல்லாமே வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கோம். ஆரம்ப காலத்துல நம்மளோட முன்னோர்கள் எந்நேரமும் எப்படி இருந்தாங்கன்னா வெளியிலே இருந்தாங்க. அதாவது நட்சத்திரங்களோடையும் சூரியனோடையும் சந்திரனோடையும் அவங்க அந்த ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டையும் எப்படி இருந்தாங்க, இந்த நாள்ல இந்த சைஸ்ல இந்த நிலாவோட ஷேப் இப்படி இருக்கும், ஓகேங்களா? இந்த வருஷம் இந்த நாள் ஆச்சுன்னா சூரியன் இந்த திசையில தான் உதிக்கும். இந்த மாதிரி ரொம்ப கரெக்டா எந்த இடத்துல என்ன நடக்கும். ஏன்னா அந்த காலத்துல யாருமே கிளாக்கே வச்சில்ல இல்லைங்களா? சூரியனை வச்சுதான் நேரத்தையே சொன்னாங்க. அதே மாதிரி நட்சத்திரங்களை தினமும் கவனிப்பாங்க. நம்மளே கவனிச்சிருப்போம். இந்த எல்லாருமே காமனா கவனிச்ச ஒரு நட்சத்திர கூட்டம் எதுன்னா 3 நட்சத்திரம் லைனா இருக்கும். ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் மேற்குல கிழக்குல அதோட லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க? சோ அந்த நட்சத்திர கூட்டம், எல்லா நட்சத்திரமும் நமக்கு டக்குன்னு தெரியாது. இந்த 3 நட்சத்திரம் மட்டும் வித்தியாசமா அப்படி லைனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நான் அதிகமா நோட் பண்ணிருக்கீங்களா? அது ஒரே டைரக்ஷன்ல இருக்காது, டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? சரி, இப்படி சொன்னா ஞாபகம் இருக்காது. அந்த சம்திங் சம்திங் படத்துல நானு என் அண்ணா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? த்ரிஷா ஒரு 3 நட்சத்திரத்தை காமிச்சு. யாரும் படம் பாக்குறது இல்லையோ? இல்ல மேம், பார்த்தது இல்ல மேம். நான் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் ரொம்ப பிரைட்டா இருக்கும், அது பார்த்திருக்கேன். பட் அந்த லைனா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சுக்கிரன், சூரியன், இனிமே நோட் பண்ணுங்க, ஓகேவா? சோ அதாவது அதாவது அந்த நட்சத்திரம் ஏன்னா பேட்டர்னா இருந்ததுனாதான் அது எங்க இருக்கு என்னன்னு தெரியும். ஒரு நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது அது டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பேட்டர்ன் நம்ம ஒரு இடத்துலதான் இது மாறிக்கிட்டே இருக்குன்றத நம்ம நோட் பண்ண முடியும். அப்போ அந்த காலத்துல, அதாவது ரொம்ப ரொம்ப முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நட்சத்திர கூட்டம் இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இந்த விஷயம் திரும்ப நடக்குது, இது இது மாதிரியான விஷயம் திரும்ப நடக்குதுன்றத ஒண்ணு ஒண்ணு நோட் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜோதிடம் என்ன ஆச்சு, டெவலப் ஆச்சு. இந்த இந்த நாள் இந்த இந்த நட்சத்திரம், ஓகேங்களா? இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கிறது, இந்த திசையில இருக்கிறது, இந்த சந்திரன் இந்த நிலையில இருக்கிறது, சந்திரன் முழு இருந்தா எப்படி இருக்கு, நிலவு இருந்தா எப்படி இருக்கு, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் அப்சர்வ் பண்ணாங்க. இதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜோதிடத்தை டெவலப் பண்ணாங்க. முதல்ல ராமனுக்கும் சீதைக்கும் ஜோதி ஜோதிட கட்டம் வரைஞ்சதா, அதாவது அவங்களுக்கு தான் முதல்ல இந்த என்ன சொல்றது,
ஆஹ் ஜாதகத்தை எழுதுனதா சொல்றாங்க. அதனாலதான் ராசி, ராமன், சீதை. ஓகேங்களா. இந்த ராமனுடைய ஜாதக கட்டம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்கு. ஓகேங்களா. ராமேஸ்வரத்துல ராமன், சீதை அவங்களுடைய ராமனுடையது ஜாதக கட்டம் பார்க்க முடியும். ஓகேங்களா. இந்த ராசி அப்படின்றது நம்மளோட உடல். அதாவது நம்ம யாரெல்லாம் யோகா பண்ணிருக்கீங்களோ அவங்க சொல்லுவாங்க, நம்ம உடம்பு வந்து நம்ம வந்து 3 அடுக்கா நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளோட இந்தியன் ஹிந்துயிசத்துல எல்லாம் சொல்லுவோம். என்னன்னா உடல், மனம், ஆன்மா, இந்த 3ஐயும் நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம யோகா பிலாசபில எல்லாம் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? யோகா பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடல், மனம், ஆன்மா. ஓகேங்களா. சோ நம்ம அந்த அந்த உடல் அப்படின்றது நம்மளோட ராசி. சோ ராசின்ற சந்திரனை குறிக்குது. சந்திரன் வந்து எந்த வீட்டுல இருக்கோ அதுதான் நம்மளுடைய ராசி. சோ அதாவது ஜாதக கட்டமே தெரியாதவங்களுக்கு எந்த வீடு என்ன ராசி அப்படின்னு கூட தெரியாது இல்லைங்களா. ஏன்னா வெறும் கேலண்டர்ல மட்டுமே பார்த்து பழகிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம். நம்மளோட மனசு எப்படிப்பட்ட மனசு அப்படின்றத இந்த நட்சத்திரம் நமக்கு குறிகாட்டிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா. இததான் வந்து என்னன்னா சந்திராஷ்டமம், இன்னைக்கு எந்த விஷயமும் செய்யாதீங்க அப்படின்றது என்னன்னா நம்மளோட மனம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்காது. நம்ம என்ன சொல்றது, அஷ்டமம்னாலே மறையுது. ஓகேங்களா. சோ மனசு வந்து ப்ராப்பரா இருக்காது. சரியான ஒரு விஷயத்த நம்மளால முடிவெடுக்க முடியாது அன்னைக்கு. அதனால வந்து என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளோட மனசை வந்து மெயினா குறிக்கிறது இந்த நட்சத்திரம் தான். ஓகேங்களா. அதே மாதிரி லக்னம் அப்படின்றது நம்ம ஆன்மா. அதாவது நம்ம 7 ஜென்மம் நம்ம எடுப்போம் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம நிறைய சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்ப அந்த 7 ஜென்மம் எடுக்கிறதுக்கு ஒரு ஜென்மத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆகுறோம் இல்லைங்களா. அது எங்க இருந்து ஆகுறோம், என்ன ஒரு விஷயம் வந்து அந்த 7 ஜென்மத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா. ஓகேங்களா. அப்போ இந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஓகே. சோ அந்த ஆன்மா அப்படின்றது நம்மளுடைய லக்னம். நம்ம பிறக்கும் போது கிழக்கு திசையில என்ன ராசி தோணுச்சோ அதுதான் வந்து லக்னம் சொல்லும். அதாவது இந்த ராசி கட்டம் அப்படின்றத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய நீங்க உங்களை ஒரு ராஜாவோ ராணியா நினைச்சுக்கோங்க. ஒரு பெரிய பேலஸ்ல இருக்கீங்க. ஓகேங்களா. உங்க பேலஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா ஒரு 12 ஜன்னல் இருக்கு. ஓகேங்களா. பெருசா 12 ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அது பேலஸ். சோ அந்த இடத்துல அந்த ராஜா கட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து சுத்தி எந்த மாற்றமும் ராஜா நினைக்காம நடக்காது இல்லைங்களா. அப்போ முதல் ஜன்னல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடோட சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு ஆடோட சிலை இருக்கு, இல்ல ஆட்டு பட்டி இருக்கு. ஓகேங்களா. 2வது ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோசாலை இருக்கு. ஓகேங்களா. 3வது ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிற இடம் இருக்கு. ஓகேங்களா. 4வது ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது அங்க வேலை செய்யறவங்க அம்மாங்களை தூளி கட்டி குழந்தைங்களா ஆட்டுறாங்க. சோ 5வது ஜன்னல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை வளர்க்குறாரு. ஓகேங்களா. 6வது ஜன்னல்ல பாத்தீங்கன்னா அறுவடை நடக்குது. அந்த இடத்துலதான் எப்பயுமே அறுவடை நடக்கும். இந்த நெல் எல்லாம் வெட்டி வைக்கிற இடமா இருக்கும் அது. ஓகேங்களா. அத என்ன சொல்றது, தானிய கிடங்கு அதெல்லாம் இருக்கும் 6வது ஜன்னல்ல இருந்து பார்த்தா. ஓகேங்களா. 7வது ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மார்க்கெட் தெரியும். ஏன்னா ரொம்ப பெரிய பேலஸ் இல்லைங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 8வது ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கழிவறை இருக்கும். இல்லாட்டி இந்த ஆயுதம் இருட்டான ஒரு ஏரியா. சோ ஆயுதம் அதெல்லாம் போட்டு வைக்கிறது 9வது ஜன்னல். ஓகேங்களா. ஆயுதம் போட்டு வைக்கிற இடம், ஆயுதங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிற இடம். ஓகேங்களா. அந்த மாதிரி 10வது ஜன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அங்க துணி துவைக்கிற இடம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜன்னலுக்கும் பர்டிகுலரா இந்த ஜன்னல்ல போனா இதான் தெரியும் நமக்கு. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய 12 ராசியுமே இப்படிதான். ஓகேங்களா. 12 ராசின்றது நம்ம பூமியை சுத்தி ஒரு 12 ஜன்னல்களா இருக்கு. சோ இந்த 12 ஜன்னல்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் ஜன்னல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா. அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா 3 நட்சத்திரம் அப்படின்றது ஒரு பேட்டர்னு. இந்த மாதிரி அந்த நட்சத்திர கூட்டங்கள் நம்ம அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அஸ்வினி நட்சத்திரம்னா ஒரே நட்சத்திரம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள். அதாவது அஸ்ட்ராலஜி தெரியாதவங்க, ஜோதிடம்
என்னன்னே தெரியாதவங்களுக்கு நம்மளோட எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினினா ஒரு நட்சத்திரம், பரணினா ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா? ஆனா உண்மையில ஒரு நட்சத்திரம் கிடையாது. அது எல்லாமே நட்சத்திர கூட்டங்கள். சோ அந்த நட்சத்திர கூட்டங்கள் எப்படி இருக்கு, அது எந்த ஜன்னல் வழியா நமக்கு தெரியுது? ஓகேங்களா? இந்த 12 ஜன்னல்ல எந்த ஜன்னல் வழியா நமக்கு அந்த குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டம் தெரியுது அப்படின்றதுதான் நம்மளுடைய ராசி கட்டம். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? நான் இப்ப சொன்ன விஷயம் புரியுதா? அதாவது அஸ்ட்ராலஜிக்கு சுத்தமா தெரியாத புதுசா இருக்கவங்கள கேக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது மேம். அந்த அந்த இது மட்டும் கொஞ்சம் திரும்ப ரிப்பீட் பண்றீங்களா? அந்த என்ன ப- இது? அந்த ராசிகள் சொன்னீங்க. அந்த 12 ஜன்னல்கள்லாம் அந்த 12 ராசிகள். அது ஒரு ஒரு ஆமா நட்சத்திரத்துக்கும் ஆமா அது கண்டிப்பா ராசியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கிளியரா சொல்வேன். சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக சொன்னேன் உங்களுக்கு. சரி, ஓகே மேம். ஒரு ஒரு ராசியை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சோ இதுதான் இது வந்து இன்னொரு வியூ. இந்த ராசியோட ஜன்னலோட இன்னொரு வியூ இது. ஓகேங்களா? சோ இது வந்து எந்த இடத்துல கிழக்கு, சோ எந்த இடத்துல நம்ம நம்ம பிறக்கும் போது கிழக்கு சைட்ல எந்த ராசி இருக்கோ அதுதான் நம்ம லக்னம்னு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது ராசி கட்டம். சோ ராசி கட்டம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சர்க்குலரை தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர்ல போட்டாங்க. சோ சதுரமா போட்டுட்டாங்க. சாரி, ஸ்கொயர் ஆயிடுது. ஸ்கொயர் கரெக்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது 360 டிகிரி தான் இருக்கும் இதுலயும். அதாவது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் அப்படின்னா அந்த வட்டத்துக்கு 360 டிகிரி இருக்கு இல்லைங்களா? அதே 360 டிகிரியை வச்சுதான் இந்த ராசி கட்டம் இருக்கும். இந்த ராசி கட்டம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா பாருங்க, சர்க்குலரா தான் இருக்கு முதல்ல. ஓகேங்களா? முதல்ல இத வந்து ஒரு வட்டமா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை விட இந்த கட்டம் வந்து எளிதா இருக்கு பயன்பாட்டுக்கு அப்படின்னு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. சோ இது முதல்ல. ஓகேங்களா? முதல் ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம். எல்லாமே மேஷ ராசி அன்பர்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க, எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் இல்லைங்களா? ஒரு ராசியை பத்தி பேசுறாங்கனாலே மேஷ ராசி அன்பர்களே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சோ அப்போ மேஷம் என்பது நம்மளுடைய முதல் ராசி. இந்த ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா? இந்த ராசி கட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா, கால புருஷனுடைய தலை முதல் கால் வரை இருக்கிற உடல் பாகங்கள். ஓகேங்களா? கால புருஷன் அப்படின்றது யாருன்னா நம்மளுடைய பெருமாளை சொல்லுவாங்க. கால புருஷனை நம்ம பெருமாளை கால புருஷன்னு சொல்லுவாங்க. சோ காலத்தையே கட்டுப்படுத்துறவங்க. சோ இந்த காலத்தோட சோ காலபுருஷனோட தலையா எது சொல்றாங்கன்னா மேஷம். சோ முதல் ராசி அப்படின்றது மேஷம். ஓகேங்களா? சோ இது மேஷம். இரண்டாவது ரிஷபம். மூணாவது மிதுனம். அப்படியே கடகம். இது 1 2 3 4வது வந்து கடகம். அதாவது இரண்டாவது முகம், மூன்றாவது கை கால் ஷோல்டர் இதெல்லாம் குறிக்கும். சாரி, கை கால் கிடையாது. கடகம் வந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சோட மேல் பகுதி. சிம்மம் வந்து நெஞ்சோட அடிப்பகுதி. 6 கன்னி வந்து அடி வயிற்று பகுதி. 7 வந்து நம்மளோட கிட்னி, செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் குறிக்கும். நம்மளோட தமிழ்ல வரலையே டக்குன்னு. ஓகே. சோ அந்த விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா 8 நம்மளுடைய ஆசன வாய் பகுதி. 9 நம்மளுடைய தொடை பகுதி. ஓகேங்களா? 10 நம்மளுடைய மூட்டு, நீ. 11 பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணுக்கால். 12 நம்மளுடைய பாதம். ஓகேங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் பாதத்தை தான் தேடி ஓடுவோம். இப்ப பாருங்க, சனி பகவான் 12ல பெருமாளோட
பாதத்துல இருக்கார். ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுடைய 12 ராசி. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுங்களா? ஆர்டர் தெரியுங்களா? ஆர்டர் வந்து தெரியறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து நானா சும்மா, அதாவது இது எப்படின்னா, இந்த மெமரி டெக்னிக்காக சிலர் வந்து சொந்தமா ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை தான். எந்த லாஜிக்கும் இருக்காது இந்த கதையில. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒத்த ஒத்த கொம்பு ஆடு. ஓகேங்களா? ஒத்த கொம்பு ஆடு, 2 கொம்பு மாடை வந்து ஒரு சின்ன பொண்ணும் பையனும் கையில ஒரு சூலத்தை வச்சு மேய்ச்சிக்கிட்டு வராங்க. ஓகேங்களா? ஒத்த கொம்பு ஆடு, ஆடு வந்து மேஷத்தோட சிம்பிள். ஓகேங்களா? ரெட்டை கொம்பு மாடு, மாடு வந்து ரிஷபத்தோடது. ஓகேங்களா? ஒரு ஒரு குட்டி பொண்ணும் ஒரு குட்டி பையனும், அதாவது வயதுக்கு வராத ஒரு பையனும் பொண்ணும் ஒரு கையில சூளம் மாதிரி வச்சுக்கிட்டு, சூளத்துல 3 இருக்கு இல்லைங்களா? 3. சோ 3வது ராசி மிதுனம். மிதுனத்துல ஒரு ஆண் பெண் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க காலு கிட்ட ஒரு நண்டு போகுது. ஓகேங்களா? 4 கால் நண்டு. ஓகேங்களா? சோ அப்ப லாஜிக் இருக்காது, நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே. சோ அந்த 4 கால் நண்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது குறுக்க வருது. ஓகேங்களா? அதை தாண்டி குதிச்சு போறாங்க. குதிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேக்குது. அதை கேட்டு பயந்து வேற வேற வழியில ஓடி வராங்க. ஓகேங்களா? சிங்கம் கத்துறது வந்து 5 அடிக்கு கேக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 அடிக்கு கேக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க பயந்து ஓடும் போது பாத்தீங்கன்னா ஒரு 6 கன்னி பெண் வந்து அருவாலும் நெற்கதிரையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க போற வழியில. ஓகேங்களா? அதை எடுத்து போயிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு எடுத்துட்டு போன அந்த நெல்லை வந்து எவ்வளோன்னு ஒரு தராசுல போட்டு பாக்குறாங்க. ஓகேங்களா? தராசுல போட்டு பார்த்தா 7 கிலோ இருக்கு. அதை எடுத்துட்டு போன நெல் வந்து ஒரு 7 கிலோ இருக்கு. ஓகேங்களா? அதை அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இந்த சின்ன பொண்ணு பையனும் வந்துட்டே இருக்காங்க. இந்த இத தராசு போட்டு வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பக்கமா ஒரு தேள் போகுது. அதாவது நிறைய மூட்டையெல்லாம் இருக்கு. அதாவது ஒரு நெற்கிடங்கு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டாவே இருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தேள் எல்லாம் வரும் இல்லைங்களா? தேள் பாத்தீங்கன்னா தேலை தாண்டி போகும்போது, சோ தேலை பார்த்துட்டு எட்டி போறாங்க. எட்டி போகும்போது நவநீதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வில் பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? நவ அப்படின்னா 9, வில் பயிற்சி. தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா வில் பயிற்சி. வில்லு அம்பு வச்சுக்கிட்டு ஒரு மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு உடல் இருக்கும். ஓகேங்களா? மனிதன் பாதி மிருகம் பாதி இருப்பாங்க. சோ அவர் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. பயிற்சி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வில்லு வந்து போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு முதலை மேல பட்டுருது. முதலை மேல பட்ட உடனே அந்த முதலை எல்லாரையும் தாக்க வர்றதை பார்த்து இந்த பசங்க போயிட்டு ஒரு 10 போடுறாங்க முதலைக்கு. சோ முதலைக்கு 10 போடுறாங்க. அங்க இருந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. 11 பேர் வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி போனா ஒரு மீனவர்கள் என்ன பண்றாங்க, ஒரே ஒரு பெரிய மீன் அது 12 கிலோவுக்கு கிடைச்சிச்சுன்னு ஒரே சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த கதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ராசியோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஓகேங்களா? இது பின்னாடி எந்த லாஜிக்கும் கிடையாது. இது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுங்களா? இந்த கதையை திருப்பி கேட்டா ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதாவது ராசியோட ஆர்டரே தெரியாது அப்படின்றவங்களுக்கு, ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜிக்குள்ள வரும்போது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப பிளாங்கா தான் வந்தேன். அப்போ இப்படியெல்லாம் நானா கதை சொல்லி நாங்க படிக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்க ஷேர் பண்ணி படிச்சதுதான் இது. இந்த கதையை சொல்லி நாங்க ஆர்டர் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம் அடிப்படை படிக்கும் போது. ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஓகே, சோ இந்த ராசி கட்டம் அப்படின்றது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லா கிரகத்தோடைய ரேஸ் வந்து நம்மளுடைய பூமி மேல விழுறது, கதிர்வீச்சு வந்து நம்மளுடைய பூமி மேல விழுது. இதை நம்ம எப்படி உணரலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ காலையில அடிச்சு எப்படியும் சூரியன் உதயம் ஆகும்.
இல்லைங்களா? இந்த சூரிய உதயம் வந்து நம்ம பார்க்கும் போதே நமக்கு ஒரு கதிர்வீச்சு தான் தெரியும் இல்லைங்களா? சூரிய கதிர்கள் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். சோ இந்த சூரிய கதிர் ஆஹ் பாருங்க. சோ நம்மளுடைய சூரியன், இதுதான் நம்மளுடைய சூரியன். சோ இந்த சூரியனோட கதிரை தான் நம்ம நேரடியா கண்ணால பாக்குறோம். ஓகேங்களா? காலையில வரும்போது அந்த ரேஸ் அப்படியே அழகா விழும். இதே மாதிரி சூரியன் மாதிரியே தான் ஒரு கிரகத்தோடைய கதிர்வீச்சும் நம்மளோட பூமி மேல விழுது. ஓகேங்களா? ஒரு கிரகத்தோட கதிர்வீச்சும் சூரியன், சந்திரன் எல்லாரோடதும் நம்ம கிரகத்து மேல விழுது. எந்த ஜன்னல் வழியா உள்ள வருது? ஓகேங்களா? எந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு எந்த ஜன்னல் வழியா, எந்த ராசி அப்படின்ற ஜன்னல் வழியா உள்ள வருது அப்படின்றதா நம்மளுடைய ஜாதக கட்டம். ஓகேங்களா? சோ நம்மளுடைய ஜாதக கட்டம்ன்றது என்ன? எந்த ராசி வழியா எந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு வருது. ஓகேங்களா? சோ இததான் நம்ம ஜாதக கட்டம் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நம்மளுடைய ராசியோட ஆங்கில பெயர். ஆங்கில பெயரும் தெரிஞ்சா நமக்கு வந்து வெளியில சொல்லும் போது, ஒருவேளை நீங்க வெளியில அஸ்ட்ரோடாக் அந்த மாதிரி எதனா பேசுறீங்கன்ற போது அது ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ்ல நம்ம சொல்றதுக்கு. இது வந்து இங்க இருக்கிற இந்த கதிர்வீச்சை நான் ஜாதக கட்டமா போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஜாதக கட்டமா போட்டிருக்கேன். அதாவது மேஷத்துல சனியும் குருவும் போட்டிருக்கேன்னா, சோ மேஷம் ஆரிஸ், மேஷம்ன்றது ஆரிஸ். இதோ இருக்கு பாருங்க. சனி பகவானும் குரு பகவானும் இந்த ஆரிஸ்ன்றது இங்க தெரியுது இல்லைங்களா? ஆடோட சிம்பிள் ஒரு பெரிய வி மாதிரி கர்வ் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆடோடைய சிம்பிள். இது இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஆடோட சிம்பிள். ஓகேங்களா? ராசி ஆடுன்றதை விட மேஷத்தோடைய சிம்பிள் இது. சோ இது ரெண்டும் மேஷத்துல இருக்கு. அதாவது குரு பகவான் ஜூபிட்டரும் சாட்டன் சனி பகவானும் எங்க இருக்காங்க? மேஷ ராசியில இருக்காங்க. அததான் வந்து இத நம்ம அப்படியே வந்து ஒரு கதிர்வீச்சா போட்டிருக்கோம். இது ராசி கட்டத்துல கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கிரகமும் எங்க அதோட கதிர் தாக்கம் விழுது அதை பொறுத்துதான் எந்த ஜன்னல் வழியா வருதுன்றதா நம்மளுடைய ராசி கட்டம். சோ யாராவது ஒருத்தர் உங்களுடைய பிறந்த தேதி அதெல்லாம் சொன்னா நம்ம ஜாதகத்தை சொல்ல முடியும். சோ அது கூட வேண்டாம். நீங்க வந்து எந்த மாசத்துல பிறந்தீங்க அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஓகே. சோ அதாவது இந்த ராசி கட்டத்துல அதாவது உங்களோட ஜாதக கட்டத்துல எந்த பாக்ஸ்ல சூரியன் இருக்கு அப்படின்றத எடுத்தீங்கன்னா அந்த மாசத்துல பிறந்தீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இத நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதக கட்டமும் நம்மளுடைய மாசம் டைம் அத சொல்றேன் இல்லைங்களா, நேரம், இது எல்லாமே நம்ம ஜாதக கட்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. சோ என்னோடது பாத்தீங்கன்னா நான் பிறந்தது ஆனி மாசம். ஓகேங்களா? ஆனி மாசம் கிட்டத்தட்ட ஒரு 5.75 டிகிரி, அதாவது 5.75 டிகிரின்னு இருக்கும் சூரியன். நான் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனி 6ஆம் தேதி. அது என்னோட சூரியன் வந்து இங்க மிதுன ராசியில இருக்கும். ஆனினா மிதுன ராசியில இருக்கும். அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து ஒருவேளை வைகாசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட சூரியன் வந்து இங்க ரிஷபத்துல இருக்கும். ஓகேவா? சோ இந்த சூரியன் எங்க இருக்காருன்றத வச்சு நம்மளுடைய மாசத்தை சொல்ல முடியும். இந்த 12 ராசி அப்படின்றது 12 மாசங்களையும் குறிக்கும். ஓகேங்களா? இதை வச்சுதான் இந்த சூரியனோட பயணம், ஓகேங்களா, சூரியனோட பயணம் நம்ம என்ன சொல்றோம்? உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லுவோம். இப்ப ஆடிப்பெருக்கு, நாளைக்கு ஆடிப்பெருக்கு நம்ம கோலாகலமா கொண்டாடுவோம் இல்லையா? இந்த ஆடிப்பெருக்கு இந்த இந்த செலிப்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இந்த உத்தராயண பயணத்தை முடிச்சிட்டு தட்சிணாயன பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. உத்தராயணம் அப்படின்றது உத்தர் அப்படின்றது ஹிந்தி. ஓகேங்களா? உத்தர்ன்றது நார்த் வடக்கு, தக்ஷின் அப்படின்றது தெற்கு. சோ வடக்கு நோக்கிய பயணத்தை முடிச்சிட்டாரு நம்ம சூரிய பகவான். இப்ப என்ன பண்ண போறாருன்னா தெற்கு நோக்கிய பயணம். சோ தெற்கு நம்மளுடைய பூமியிலே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மேல இருக்கும், தெற்கு கீழே இருக்கும்.
ஸோ தெற்கு போக போக அண்டார்டிகா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த குளிர் அதிகமாகும். ஸோ இங்க தெற்கு போகும்போது சூரிய பகவானுடைய ஆஹ் அதாவது பவர் குறைஞ்சு குறைஞ்சி குளிர் அதிகமா இருக்கக்கூடிய காலம். ஸோ ஆடி வந்து இந்த ரொட்டேட் ஆகுறாரு இல்லைங்களா? ஒரு உத்தரல வடக்குல இருந்து தெற்கு நோக்கிய பயணம். இங்க இருந்து இங்க மாறும் போது நமக்கு காத்தடி காலம், காத்து ஜாஸ்தியா இருக்கு ஆடி மாசம். இது மாறுறதுனால ஓகேங்களா? வடக்குல இருந்து தெற்குக்கு மாறுறாரு. இதை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஸ்கூல்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ஓகேங்களா? சன் செட்ஸ் அது வெஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். கிழக்குல உதிக்கிறாரு, மேற்குல மறையிறாருன்னு. ஆனா நம்ம தமிழர்கள் நம்ம அதை எப்படி படிச்சிருக்கோம்னா, கவனிச்சு பாருங்க, ஒரு ஒரு மாசத்துக்கும் சூரியனோட திசை மாறும். ஓகேங்களா? கொஞ்ச நாள் வந்து எக்ஸாக்டா வந்து மாட்டாரு, கொஞ்ச நாள் வடகிழக்குல இருப்பாரு, அப்புறம் கொஞ்ச நாள் தென்கிழக்குல இருப்பாரு. சோ அதாவது வடகிழக்குல இருந்து கிழக்கு வந்து தென்கிழக்கு போய் திரும்ப கிழக்கு வந்து திரும்ப வடகிழக்கு, இப்படிதான் சூரியனோட பயணம் இருக்குமே தவிர கிழக்கில் மட்டுமே உதிப்பது அப்படின்றது நம்ம அது வந்து நம்ம கரெக்டான ஒரு சயின்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப அந்த சூரியனோட பயணத்தை குறிச்சு வச்சிருக்காங்க. சோ அப்ப அந்த அந்த மாதிரி அந்த டேர்ன் அடிக்கிறாரு இல்லைங்களா? அப்போ வந்து பயங்கரமான ஒரு காத்து. சோ காத்தடி காலம். சோ இது வந்து இத வந்து பெருசா நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆகுது நமக்கு? எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் கிடைக்கும் போது எல்லாமே விதை விதைக்கிறதுலாம் நல்லா வளரும். அதுக்கு அடுத்து ஆவணி புரட்டாசி அப்படியே மழைக்காலம் வந்துரும் இல்லைங்களா? மழை வந்துரும், பனி வந்துரும். சோ இந்த 6 மாசம் இந்த ஃபர்ஸ்ட் 6, அதாவது வெயில் உத்தராயணம் நோக்கிய பயணம், தட்சிணாயனம் நோக்கிய பயணம். இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த 12 மாசத்தை தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தேவர்களுடைய ஒரே நாள். நமக்கு 12 மாசமா இருக்கு, அவங்களுக்கு ஒரு நாள். சோ அதுல வந்து பகல் பொழுது, பகல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்க மகரம், அதாவது தை மாசத்துல இருந்து ஆணி வரைக்கும் பகல். விடியற் காலை வந்து மார்கழி வந்துடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஆடி மாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஆடியில வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, அப்புறம் நைட்டு. ஒரே நாள் தான் இது தேவர்களுக்கு. ஓகேங்களா? இததான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்கழியில போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே காலையில எழுந்து போய் சாமி கும்பிடுவாங்க. ஏன் கும்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவர்களும் வந்து அந்த நேரத்துல வந்து கடவுளை வணங்குவாங்க. அப்போ நம்ம எதை கேட்டாலும் உடனே கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அதாவது சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா, இந்த மார்கழியில அதிகமான ஓசோன், அதாவது பியூர் ஆக்சிஜன் வந்து அதிகாலையில நமக்கு அதிகமா கிடைக்கும் மார்கழியில. ஓகேங்களா? சோ அந்த சமயத்துல நம்ம காலையில எழுந்து நம்ம எது வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாசம், அதாவது தேவர்களுடைய 6 மாசம், சாரி, பகல் அப்படின்றது நமக்கு ஒரு 6 மாசம், அவங்களோட இரவு அப்படின்றது நமக்கு இன்னொரு 6 மாசம். அதனாலதான் இந்த பகல் வந்து வெயில் ரொம்ப அதிகமாவும், இருட்டுல வந்து நமக்கு மழை குளிர் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம தேவர்களோடது அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு நடக்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்ம கடவுளை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இத இருக்கு பாருங்க, தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்றது தையில இருந்து ஆணி வரைக்கும் உத்தராயண பயணம், ஆடியில இருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாயனம். சோ இந்த ஆரம்பம், இந்த ஆரம்பத்தை தான் இங்க ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஆடி மாசம் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். இந்த தை மாசம், தையில அறுவடை. ஓகேங்களா? இங்க வந்து விதைக்கிறாங்க, இங்க அறுவடை பண்றாங்க பாருங்க. ஓகேங்களா? சோ இது வந்து இந்த இந்த டிரான்சிஷனையும் நம்ம பெருசா கொண்டாடுவோம். தைய வந்து பொங்கல் கொண்டாடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆடி மாசம் ஃபுல்லாவுமே நமக்கு வந்து செலிப்ரேஷன் இருக்கும். இன்னொன்னு, இந்த உத்தராயணத்துல இருந்து தட்சிணாயனம் மாறும் போது, அதாவது வெயில்ல இருந்து நம்மளோட பூமி என்ன ஆகுது, குளிருக்கு மாறும் போது புது புது வியாதிகள் வரும். ஓகேங்களா? அந்த புது புது வியாதிகளை வந்து நமக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னா கூழ் ஊத்துறாங்க. கூழ்ல பாத்தீங்கன்னா வேப்பிலையெல்லாம் போட்டுதான் நம்ம சாப்பிடுவோம். இந்த உணவே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இம்யூன் பூஸ்டர் மாதிரி தான். நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற உணவு தான் இந்த நம்ம படையல்கள் எல்லாமே. நம்மளுடைய இந்த
அதிகமா வேப்பிலை பயன்படுத்துவோம் இந்த சீசன்ல, ஆடி மாசத்துல. ஏன்னா அதிகமா நமக்கு எந்த ஒரு வியாதி தொற்றும் வரக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா காத்துல இன்னும் வேகமா பரவும், காத்தும் அடிக்கும், வேகமா பரவும். எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம முன்னோர்கள் சயின்ஸை வச்சுதான் நமக்கு ஆன்மீகத்தையே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இது அப்படியே போயிட்டே இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல? மேம் இப்ப இந்த ராசியும் இன்ட்ரோடக்ஷன்ல தமிழ் எதுவும் டவுட் இருக்கு? மாதம் ராசியும் தமிழ் மாதங்களும்ல வந்து விருச்சிகம் வந்து கார்த்திகை மாசம் காமிக்கிறீங்க. ஆக்சுவலி வந்து இப்ப ஆமா ஐப்பசிலையும் ஆமா. ஐப்பசி ஆக்சுவலி நான் பிறந்தது வந்து ஐப்பசி மாசம். ஆனா எனக்கு விருச்சிக ராசி. ஓகே. ஆனா இங்க விருச்சிகம் வந்து ராசி வருங்க. ஆஹ் இல்ல இல்ல, சூரியன் உங்களுக்கு துலாம்ல இருக்கும். சூரியனை தான் நான் சொன்னேன், ஓகே சந்திரன் சொல்லல. ஓகே சந்திரன் நம்ம ராசியை குறிப்பவர். ஓகே ஓகேவா? நம்ம ராசியை குறிப்பவர் சந்திரன். இப்ப ராசி கட்டத்துல சந்திரன் எங்க இருக்காரோ அதான் நம்ம ராசி. ஓகேவா? ஓகே நான் டீட்டெயில் தான் எடுப்பேன் நம்ம நாளைக்கு ஓகே கிளாஸ்ல. ஓகேங்களா? ம் இன்னைக்கு ஏன் நான் கிளாஸ் ஓகே டைமிங் எல்லாம் குறைச்சேன்னா, ஸ்கூல் இருக்கு, கிளாஸ்க்கு பாப்பாக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகே ஓகேங்களா? சோ வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நவ கிரகங்கள் அவங்கதான் நம்மளோட இந்த அஸ்ட்ராலஜிக்கான நாயகர்களே. சோ நவ கிரகங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளோட சோலார் சிஸ்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? சூரியன், ஆஹ் சந்திரன்லாம் சோலார் சிஸ்டத்துல எடுக்க மாட்டோம். ஆனா நம்ம பூமிக்கு யார் யாரெல்லாம் கதிர்வீச்சு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம எடுக்கிறோம். மெயினா எல்லாத்துக்குமே தலைவர் நம்மளுடைய சூரியன். அதுக்கடுத்து நம்மளுடைய சந்திரன், நம்ம கண்ணால பார்க்கக்கூடியவங்க. நம்ம பூமியில இருந்து நம்ம கண்ணால டக்குன்னு நமக்கு தெரியக்கூடியவங்க இவங்கதான். அதுக்கப்புறம் செவ்வாய், புதன். இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிழமை ஆர்டர்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ராகு கேதுக்கள். ஓகேங்களா? ஆஹ் இந்த கிழமையோட பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றத மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு. நம்ம கிழமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாளோட சூரிய உதயம் இருக்கு இல்லைங்களா? இந்த சூரிய உதயத்தப்ப முதல் கதிர்வீச்சு எந்த கிரகத்துல இருந்து நமக்கு விழுதோ அந்த கிரகத்துடைய பேரு தான் அந்த நாளுக்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சூரியன் சண்டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் கதிர்வீச்சு சூரியனோடது தான். திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா அந்த சூரிய உதயத்தப்ப முதல் கதிர்வீச்சு நமக்கு விழுறது சந்திரனோடதுதான். ஓகேங்களா? அந்த முதல் 1 மணி நேரம் அவங்களுடைய தாக்கம் தான் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட. ஓகேங்களா? அதனால செவ்வாய்க்கிழமை காலையில மட்டும் யாரும் வீட்டுல சண்டை போடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன். புதன்கிழமை காலையில எழுந்து ஒரு படிக்கிற ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா ஒண்ணு படிக்க கத்துக்க போறீங்க. அது புதன்கிழமை காலையில அந்த 1 மணி நேரம் சூரிய உதயத்துல இருந்து அப்ப ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா படிப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி குரு குரு வந்து ஆஹ் வியாழக்கிழமை. ஓகேங்களா? அதே மாதிரி சுக்கிரன் வந்து வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் கதிர்வீச்சு வந்து நம்மளுடைய சுக்கிரனோட தான் இருக்கும். சனிக்கிழமை சனி பகவானோட தான் முதல் கதிர்வீச்சு அந்த சூரிய உதயத்துல இருந்து. ஓகேங்களா? ராகு கேதுக்கு கிழமை இல்ல. ஓகேங்களா? ஆனா எல்லா நாள்லயும் என்ன இருக்கு? ராகு காலம் இருக்கு. ஓகேவா? ராகு காலத்துக்கு தான் எல்லாருமே நம்ம பயப்படுவோம் இல்லையா? சோ இது வந்து நம்மளுடைய கிழமைகள் ஏன் வந்து பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா? சோ நம்ம தெரியாமலோ நம்ம குழந்தைங்களுக்கு கிழமைகள் பேரு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு நம்ம சொல்லி கொடுக்கும் போது குழந்தைங்க இன்னும் நல்லா தெளிவா வளருவாங்க. இன்னைக்கு எடுத்த இந்த செஷன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதாவது நான் எடுத்தது வெறும் பேசிக்கு, எதுவுமே தெரியாதவங்களுக்கான ஒரு டாபிக். அதாவது நான் ஆரம்பத்துல எப்படி இருந்தனோ, எனக்கு எப்படி சொல்லி கொடுத்திருந்தா புரிஞ்சிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணணும். அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருக்குங்களா? கிளாஸ் எப்படி இருந்தது? புரிஞ்சதா? வேகமா எதுவும் ஓடிட்டுன்னா நல்லா நல்லா மத்ததெல்லாம் இருந்தது நம்ம மேம். நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம்.
நல்லா இருந்தது தேங்க்யூ. மேம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடக்ஷன் இதுவே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நம்ம சும்மா எல்லாம் பெரியவங்க சொன்னாங்கன்னு அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தோம். பட் நீங்க இதெல்லாம் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சுதா. மெயினா அந்த ராமன் சீதையை வச்சுதான் ராசி வந்ததெல்லாம் இப்பதான் தெரியுது. ராசினா ராசி அப்படின்னு இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கொடுத்த ஒன்னொன்னுத்துக்குமே அந்த விளக்கம் நல்லா இருந்தது. ஏன் வட்டம்ல இருந்து ராசி கட்டம் மாறினது ராமேஸ்வரம் போனீங்கன்னா அங்க அதெல்லாம். ஒரு அங்க ஒரு கோவில். கண்டிப்பா மேம், ஓகே ஓகே. கண்டிப்பா சார் கண்டிப்பா. ராமேஸ்வரம் போனீங்கன்னா அங்க ஒரு கோவில் இருக்கு. அங்க அவரோட ஜாதக கட்டத்தை கோவில் வெளியிலே போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, முடிஞ்சா பாத்துட்டு வாங்க. ராமேஸ்வரம் போனீங்கன்னா நோட் பண்ணுங்க. ஷோர் மேம், ராமருக்குன்னே ஒரு ஷோர். கோவில் இருக்காங்க. அங்க வந்து வெளியிலே கட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. ஷோர் மேம். ஓகேவா? ஓகே. சோ எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுப்போம். ராமேஸ்வரத்துல எங்க சார் போட்டுருக்குமா சொல்லுங்க. வணக்கம்மா வணக்கம்மா. எங்கம்மா? இல்ல ராமேஸ்வரம் ஜாதக கட்டம் நீங்க அது எந்த கோயில் ராமேஸ்வரத்துலவா? ராமேஸ்வரத்துல ராமருக்கு ஒரு கோவில் இருக்கு மேம். அந்த கோவில் வெளியிலே செவத்திலே வந்து பெருசா அவரோட ராசி கட்டம் போட்டிருக்காங்க. சரிண்ணா. சரி சார், வணக்கம் சார் வந்திருக்காங்க. ஸ்ரீதர் சார் வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம்மா. அம்மா நானும் இங்க வந்து அடிப்படை தாம்மா பார்த்துட்டு இருக்கிறேன். என்னைக்கே வணக்கம் சொல்றீங்க. அம்மாவுக்கு சொல்லுங்க, தெளிவா எடுத்தாருந்தாங்க. இல்ல மேம், ஆ, பாப்பாலாம் நல்லா சொல்லுங்க மேம். இருக்காங்கல்ல? பாப்பாலாம் நல்லா இருக்காங்கல்ல? இடையில ஃபோன் பண்ண தேங்க்யூ. கிடைக்கல. தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ. சிறப்புமா சிறப்புமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிமா நன்றிமா நன்றிமா. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் காலையில கிளாஸ் வந்ததுக்கு. ஆமா, நான் எப்பயும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். ஸோ இன்னைக்கு போட்டிருந்தீங்கல்ல, சரி நாமளும் கவனிப்போம் அப்படிங்கறதுனால வந்திருந்தேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. நன்றிம்மா. ஓகேங்க தொடர்ந்து சார். வெற்றி ஏதாவது பெற நல்லா வாழ்த்துக்கள். இருந்துச்சு சார் கிளாஸ்? நல்லா இருந்ததுமா நல்லா இருந்ததுமா. சில தேங்க்யூ சார். விஷயங்கள்லாம் தேங்க்யூ. வித்தியாசமா இருந்தது. நல்லா இருந்தது. அறிவுபூர்வமா கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தோட விளக்கம். நல்லா இருந்ததுமா. இந்த வீடு ராசி தேங்க்யூ சார். வரிசைகளை ஞாபகம் ரொம்ப வச்சுக்கக்கூடிய விஷயம் வித்தியாசமா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து உண்மையால ஒரு ஒரு புதுகான தேங்க்யூ சார். அது விஷயம் தான். நான் நான் வாழ்த்துக்கள் படிச்சேங்க சார். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருந்தது. நல்ல விஷயம் தேங்க்யூ தான். சார். ஏன்னா நான் இல்ல புதுசா கத்துக்கிட்டேன் சார். நான் அஸ்ட்ராலஜி புரியுதுமா. வரும்போது நாம ஒண்ணுமே வரிசை தெரியாம இதுதான் வந்தேன். சொல்றதோட அதுக்கு ஒரு கதை சொல்லும் போது அவங்க மனதில் எளிமையா பதிஞ்சிரும். இது மேசம் அப்படின்னு தான் சொல்லிடுறோம். ஏன் அந்த மேசத்தை சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வேணும்ல. ஸோ அதோட விஷயம் நல்லா இருந்ததுமா. தெளிவாகவும் இருந்தது. புரியக்கூடிய அளவுலும் இருந்தது. ஒன்றும் பெரிய அளவுல காம்ப்ளிகேட்டா கொண்டு போகாம அந்த இடத்த சிம்பிளா எந்தெந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ வாழ்த்துக்கள்மா. சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த குரூப்ல ஜோதிடம் இருந்தாலும் அங்க இருப்பேன். சத்தமில்லாம பார்த்துட்டு இருப்பேன். நன்றிப்பா நன்றிப்பா. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிருக்கோம். சரியா மேம்? அது ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து ஒரு ஜன்னல் மாதிரி வச்சு வித்தியாசம்